தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருடைய வீட்லயும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள் சமையல் எரிவாயு சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டரை புக் பண்றதுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. திடீர்னு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டுல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அப்படி என்னதான் அந்த புது விதி? எதுக்காக ராத்திரியோட ராத்திரியா அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன? இதனால நம்மளோட அன்றாட வாழ்க்கை, முக்கியமா ஹோட்டல் தொழிலெல்லாம் எப்படி பாதிக்கப்பட போகுது? இது எல்லாத்தையும் பத்தியும் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறதையும் முழுசா விளக்கமா இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த புது ரூல் என்னன்னு நேரடியா பாத்திரலாம். இனிமே நீங்க வீட்டு உபயோகத்துக்காக ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்கு குறைஞ்சது 25 நாள், ஆமாங்க 25 நாள் காத்திருக்கணும். இதுதான் அந்த முக்கியமான அதிரடி மாற்றம். எதுக்காக இந்த ரூல்னு கேட்டா, எரிவாயுக்கு தட்டுப்பாடு வந்துருமோ பயந்துட்டு சிலர் தேவைக்கு அதிகமா சிலிண்டர்களை வாங்கி ஸ்டாக் வைக்கிறத தடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. எல்லா குடும்பத்துக்கும் சிலிண்டர் சப்ளை சரியா போய் சேரணுங்கிறது தான் இதோட நோக்கம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இங்கதான் ஒரு பெரிய குழப்பமே ஆரம்பிக்குது. இந்த 25 நாள் விதியை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரல, திடீர்னு மாத்திட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு அடுத்த சிலிண்டர் புக் பண்ண 15 நாள் வெயிட் பண்ணா போதும்னு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அதை 21 நாளா மாத்துறதா சொன்னாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறக்குள்ளேயே வெறும் சில மணி நேரத்திலே இல்ல 21 நாள் இல்ல, இனிமே 25 நாள் காத்திருக்கணும்னு அடுத்த அறிவிப்பு வந்துருச்சு. இப்படி அடுத்தடுத்து திடீர்னு ரூல்ஸை மாத்தினதுனாலதான் ஜனங்களுக்கு மத்தியில ஒருவித பதற்றமும் சலசலப்பும் உருவாகிருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். நம்ம நாட்டுல சிலிண்டர் புக் பண்றதுக்கும் உலகத்துல எங்கேயோ நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஊர்ல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தோட ஆணி வேறே சர்வதேச அளவுல உருவான ஒரு பெரிய எரிசக்தி நெருக்கடியில தான் இருக்கு. அது என்னன்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனைக்கும் மூல காரணம் மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகரிச்சிருக்கிற போர் பதற்றம் தான். குறிப்பா சொல்லணும்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கு இடையில பதற்றம் இப்போ உச்சகட்டத்துல இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுல கிட்டத்தட்ட 85% மேல வளைகுடா நாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி சேரும். இப்போ அங்க நிலவர போர் சூழலால அங்கிருந்து நமக்கு வர எரிபொருள் சப்ளை செயின், அதாவது விநியோக சங்கிலி ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சப்ளை செயின் பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினதுதான். இந்த ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது உலகத்தோட மிக முக்கியமான ஒரு கடல்வழி பாதை. இத உலக எரிசக்தி விநியோகத்தோட இதய தமன்னே சொல்லலாம். ஏன்னா உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் வர்த்தகத்துல 3ல் 1 பங்கு இந்த சின்ன கடல் வழி பாதை மூலமா தான் நடக்குது. இப்போ இருக்கிற பதற்றமான சூழல்ல ஈரான் இந்த கடல் பாதையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருக்கு. இதனால உலகளாவிய எரிசக்தி விநியோகமே பெரிய ஆபத்துல சிக்கியிருக்கு. பல நாடுகள் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு திண்டாடிட்டு இருக்கு. எங்கேயோ மத்திய கிழக்குல ஆரம்பிச்ச ஒரு சர்வதேச பிரச்சனை இப்போ நேரடியா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வீடுகளையும் கடைகளையும் தொழிற்சாலைகளையும் ரொம்ப கடுமையா பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட உண்மையான தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப விரிவா பார்ப்போம். இந்த நெருக்கடியான நேரத்துல அரசாங்கம் வீட்டு உபயோக சிலிண்டர் சப்ளைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. அதனால அடுத்த 20 நாளைக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்புல இருக்கு, மக்கள் பயப்பட தேவையில்லைன்னு தமிழ்நாடு அரசு உறுதி சொல்லியிருக்கு. ஆனா இந்த பிரச்சனையோட உண்மையான பாதிப்பு வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள்ல தான் வெளிப்பட்டிருக்கு. அதாவது கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு பயங்கரமான தட்டுப்பாடு ஏற்பட்டு ஹோட்டல்கள், டீ கடைகள், அப்புறம் கேஸை நம்பி இயங்குற சின்ன சின்ன தொழிற்சாலைகள்னு பல துறைகள் நிலை குலைஞ்சு போயிருக்கு. இந்த கமர்ஷியல் கேஸ் தட்டுப்பாட்டோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல சிலிண்டர் கிடைக்காதால சின்ன சின்ன ஹோட்டல்கள்லாம் கடைய மூட ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள் கூட தங்களோட மெனு கார்டுல இருந்த பல ஐட்டங்களை நீக்கிட்டு சில குறிப்பிட்ட உணவுகளை மட்டும்தான் தயார் பண்றாங்க. இதே நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா சாப்பாட்டோட விலை கண்டிப்பா ஏறும்னு ஹோட்டல் ஓனர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இது ஹோட்டல்களை மட்டும் பாதிக்கல, கேஸ மூலப்பொருளா வச்சு இயங்குற நிறைய சின்ன தொழிற்சாலைகளையும் முடக்கி போட்டிருக்கு. இந்த நிலைமையோட தீவிரத்தை தமிழக ஹோட்டல் சங்கத்தோட இந்த அறிக்கை நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இதே நிலைமை தொடர்ந்தா இன்னும் 2 இல்லைன்னா 3 நாள்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான ஹோட்டல்களை மூட வேண்டியது தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதோட ஹோட்டல்களையும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து தடையில்லாம கேஸ் சப்ளை பண்ண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, இதுவரைக்கும் இல்லாத இந்த நெருக்கடியை சமாளிச்சு நிலைமையை சரி செய்ய மத்திய மாநில அரசுகள் என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்கன்னு இப்ப பார்க்கலாம்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமா உணவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளோட ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு காண சொல்லி பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல கமர்ஷியல் கேஸ் தட்டுப்பாட்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற உணவகங்களுக்கு தேவையான எல்லா மாற்று ஏற்பாடுகளையும் உடனே செய்யணும்னும், தேவைப்பட்டா தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கற கரண்ட்ல ஒரு பகுதியை ஹோட்டல்களுக்கு கொடுக்க வசதி செய்யணும்னு வலியுறுத்தியிருக்காரு. அதே நேரத்துல தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்துல மாநில அரசு தன்னோட பொறுப்பை உணர்ந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அவரோட அறிக்கையில ஹோட்டல்கள் தொடர்ந்து இயங்குறதுக்கு தேவையான கேஸ் ஏற்பாடுகளையும் கரண்ட் பில் மாதிரி விஷயங்கள்ல சலுகைகளையும் மாநில அரசு உடனே வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதோட ஏழை எளிய மக்களோட பசிய போக்குற அம்மா உணவகங்கள் இந்த கேஸ் தட்டுப்பாட்டால பாதிக்கப்படாம முழுமையா தொடர்ந்து இயங்குறத இந்த அரசு உறுதி செய்யணும்னு அவர் கேட்டிருக்காரு. மாநில அளவுல இந்த நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கும்போதே மத்திய அரசும் இந்த நெருக்கடியை சமாளிக்க 4 முக்கியமான உத்தரவுகளை போட்டிருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். 1, நாட்டில் இருக்கிற எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் எல்பிஜி உற்பத்தியை உடனே அதிகப்படுத்தணும். 2, எந்த சூழ்நிலையிலையும் வீட்டு உபயோக சிலிண்டர் சப்ளைக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும். 3, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் மாதிரி அத்தியாவசிய சேவைகளுக்கு கேஸ் சப்ளை தங்குதடை இல்லாம கிடைக்கிறத உறுதி செய்யணும். கடைசியா 4வது, ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகளோட கமர்ஷியல் கேஸ் தேவைகளை ஆய்வு செஞ்சு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கலான்னு முடிவு பண்றதுக்காக எண்ணெய் நிறுவனங்களோட 3 டைரக்டர்கள் கொண்ட ஒரு நிபுணர் குழுவை அமைச்சிருக்காங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகள், காரணங்கள், அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, இனிமே என்ன நடக்கும்? இப்போதைய உண்மையான நிலவரம் என்னங்கறத தெளிவாவும் சுருக்கமாவும் புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி வீட்டு உபயோக சிலிண்டர் சப்ளைல எந்த பிரச்சனையும் இல்ல, சீரா நடந்துட்டு இருக்கு. அதனால பொதுமக்கள் இத பத்தி எந்த பயமும் பட தேவையில்லை. ஆனா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளைய தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் ஹோட்டல் உரிமையாளர்களோட இப்போதைய பெரிய கவலைக்கு காரணம். அதே நேரத்துல நாட்டுல பெட்ரோல், டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லேனும் அடுத்த சில வாரங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புல இருக்கணும் மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆக வீட்டு உபயோக சிலிண்டருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தாலும், இந்த கமர்ஷியல் கேஸ் தட்டுப்பாடுங்கிறது மறைமுகமா நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு தீவிரமான விஷயம். ஹோட்டல்கள் மூடப்பட்டா தினமும் ஹோட்டல் சாப்பாட்டை நம்பி வாழ்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், மாணவர்கள், தனியா தங்கியிருக்கிறவங்க எல்லாரும் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. சாப்பாட்டு விலை ஏறிச்சுன்னா அது ஒவ்வொரு குடும்பத்தோட மாதாந்திர பட்ஜெட்டையும் நேரடியா பாதிக்கும். அதனால இந்த சர்வதேச எரிவாயு தட்டுப்பாடு நம்ம ஊர்ல நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம உணவு பழக்கத்தை, நம்ம பொருளாதாரத்தை எப்படி மாத்த போகுதுங்கிறது நம்ம எல்லாரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியா நம்ம முன்னாடி நிக்குது. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.